சார் நேற்று கேரளா போயிருந்தீங்க. அங்க போயிட்டு கேரளா முதலமைச்சர் குறித்து சர்ச்சையான பேசியிருக்கீங்க. பிட் பாக்கெட் பேசியிருந்தீங்க. இப்போ கேரளால எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அந்த அரசியல் களம் வேறுங்கன்னா, அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்துறாங்க. அங்க நீங்க கேரளா போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கண்ணூரில் ஆரம்பித்து பினராயி விஜயன் அவர்களுடைய சொந்த தொகுதியில் ஆரம்பித்து 1960 காலகட்டத்திலிருந்து கேஸ் எடுத்து பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் கையில். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே குண்டாயுசம் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களை இழந்திருக்கிறோம். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில் 2024-25 421 கோடி ரூபாய் மொத்தமா ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 360 கோடி 340 கோடி கடந்த மூன்று ஆண்டு 340 360 421 கோடி. இதை கூட்டி கழிச்சு பாருங்க, இதுலயே கிட்டத்தட்ட 1100 கோடி வந்துருச்சு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த 50 ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளான்ல 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அடுத்த 50 ஆண்டு காலம் 1000 கோடி எங்க இருக்கு? 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே 1100 கோடி. அப்ப இது பிக் பாக்கெட் இல்லாம வேற என்னங்கன்னா, சேகர்பாபு அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போறாங்க. மீட்டிங்ல போய் என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு 5 ஏக்கர் கொடுங்க. தமிழ்நாட்டில் கோயில் நிலத்தை 1,25,000 ஏக்கரை காணா, முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க. அதை விட்டுட்டு சபரிமலையில போய் 5 ஏக்கர் எதுக்கு கேட்கறீங்க? மேடையில பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க. மேடையிலேயே சண்டை. என்ன சண்டை? பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல, லேட்டா பேச கூப்பிட்டீங்க. தமிழகத்திலிருந்து சென்ற 2 அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். செகண்ட், ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல சனாதன தர்மம் இந்து தர்மத்தை வேறிருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை? எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும்? நான் போக மாட்டேன் என்பதற்காக 2 அமைச்சர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அங்கே பந்தளத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. காரணம், நீங்க நேத்தங்க பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க. அதனால பிக் பாக்கெட் என்று பேசுவது, ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்க பண்றீங்க. அவ்வளவு பணம் வருது, ஆனா நீங்க திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க? 1100 கோடி ரூபாய் 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க 50 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்கன்னா வேற என்ன கணக்கு? செகண்ட், விஜயன் அவர்கள் அடிப்படையில் அவர் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள், அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும்? எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார்? இதே விஜயன் 2018-19 ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதே பந்தளத்துல, அதே சபரிமலையில, அதே பத்தனந்திட்டால. காரணம் எதற்கு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக. அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் என்ன தப்பு? அதனால மேடை நாகரிகத்துல என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் சொன்னது. கேரளால புதிது கிடையாது. இதற்கு முன்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க. போன முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட போட்டாங்க. இந்த முறையும் போடுவாங்க, பாத்துக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.